அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட புது ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே கடைக்கு கிளம்புறது தான். அன்றைக்கி வந்து சாப்பாடு, பவள பீன்ஸ் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை இதுதான் செஞ்சுருந்தேன். நிறைய பேர் நம்மளோட ஷாப் வீடியோ பார்த்துட்டு நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அன்றைக்கி பேக்கிங் ஒர்க் கொஞ்சம் அதிகம் இருந்துச்சு. இந்த ஷாப் ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் அன்றைக்குமே எடுத்துகிட்டு பேக்கிங்க்கு உட்காந்தாச்சு. அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டு. ஒரு 3 மணிக்கெலாம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு 3 to 4 டேஸாக பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பயங்கர குளிராக இருக்குது. இப்போ தான் டிசம்பர் பனி ஸ்டார்ட் ஆன மாதிரி பயங்கர குளிராக இருக்குது. அன்றைக்கி பேக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அவங்களெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பொம்மைக்கு ஹிஜாப் போட்டு விடுறது ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒரு ஹிஜாபை மாற்றி அதையும் செட் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் மார்னிங் வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக ரொட்டீன் இப்படி தான் போகுது. எல்லாமே புதுசாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அபாயா அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா சீக்கிரமாக புது புது மாடல் சூப்பராக நம்ம பேஜில் வரப்போகுது. ஸோ விலாகுமே டெய்லி வந்துடும் இன்ஷால்லா. இனி எல்லாமே ஒரு செட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு அன்றைக்கி மதியானம் வச்ச குழம்பு இருந்துச்சு. அது கூட மில்லட் தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி போட்டு வேலையை முடிச்சு விட்டாச்சு. இந்த மில்லட் தோசை ரெசிபி ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பேஜில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.